ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடன் இந்த தண்ணீரை வாசலில் தெளித்தால் போதும், துரதிர்ஷ்டம் நம்மை விட்டு வெகு தூரம் ஓடிப்போகும். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தங்களுடைய வீட்டில் இருக்கும் துரதிர்ஷ்டம் விலகிச் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வேண்டாம் வேண்டாம் என்று விரட்டி அடித்தாலும் ஏனோ தெரியவில்லை, இந்த துரதிர்ஷ்டம் மட்டும் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி நம் வீட்டை சின்ன பின்னமாக்குகிறது. இந்த தரித்திரத்தில் இருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? வெள்ளிக்கிழமை எல்லோராலும் செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த தண்ணீரை காலை எழுந்தவுடன் நிலைவாசல் படியில் தெளித்தால் போதும், வீட்டை பிடித்த அத்தனை தரித்திரமும் விலகும், வீட்டிற்குள் மகாலட்சுமி கடாட்சம் நுழையும். முந்தைய நாளே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வாசலில் கூட்டி கோலம் போடும் வழக்கம் எல்லோர் வீட்டிலும் இருக்கும். வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு கலந்து நிலைவாசலில் தெளித்து கோலம் போட்டு விடுங்கள். கோலத்திற்கு நடுவே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். நிலைவாசல் படியில் கோலம் போட்டு நிலைவாசல் படியை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்கள் வீட்டை பிடித்த தரித்திரம் பாதி விலகும். எலுமிச்சம்பழம் பழச்சாற்றுக்கு அத்தனை ஒரு ஆக்ரோஷமான சக்தி இருக்கிறது. வீட்டிற்குள் எந்த கெட்ட சக்தியையும் நுழைய விடாது. மறக்காமல் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள். பிறகு வீட்டிற்குள் வந்து நீங்கள் குளித்து முடித்துவிட்டு சமைத்து எல்லா வேலைகளையும் செய்து கொள்ளுங்கள். பிறகு வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு முன்பாக உங்கள் வீடு சுத்தமாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு சின்ன டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 துளசி இலைகளை போட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து கலந்து அருகம்புல் கொண்டு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். வீட்டின் மூலை முடுக்குகளில் நன்றாக இந்த தண்ணீரை படும்படி தெளிக்க வேண்டும். இந்த எலுமிச்சம்பழம் கலந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்தால் வீட்டில் இருக்கும் துரதிர்ஷ்டம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். துரதிர்ஷ்டம் நிலையாக வீட்டில் தங்காது. தரித்திரம் நீங்கி வீட்டிற்குள் செல்வ கடாட்சம் தங்கும். மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் குடிவந்து அமர்ந்து மன நிறைவான வாழ்க்கையை கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. எலுமிச்சம் பழத்திற்கு ரொம்ப நல்ல சக்தி இருக்குது. வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விலக வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த தீர்த்தத்தை தெளித்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் அபரிவிதமான வெற்றியை காண்பீர்கள். எளிமையான பரிகாரம் என்று நினைக்காமல் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று நினைத்து இதை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.